சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வேலை நேரத்துல என்ன பேச்சு வேண்டியிருக்கு? எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. இதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னடி ஆச்சு இந்த ஆளுக்கு? மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? அவனுக்கு என்னைக்கு தெரிஞ்சது இன்னைக்கு பைத்தியம் ஆகிறதுக்கு? கருணாகத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என்ன பிரச்சனைன்னு பாப்போம் வா. விடுங்க சார். எதுக்கு சார் பாப்பா காதை பிடிச்சிக்கிட்டீங்க? ஏய், என் ப்ரொடக்ஷன்ல என்ன நடக்கணும், எப்படி எல்லாரும் வேலை பார்க்கணும்னு நான் தான்டா முடிவெடுப்பேன். என்ன கேள்வி கேட்க நீ யாரு? சார் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு இருக்கிற அதே பவர் எனக்கும் இருக்கு. காரணமே இல்லாம வேலை பார்க்கறவங்கள டார்ச்சர் பண்ணா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். கேள்வி கேட்க வேண்டியதா? நீ ஹீரோ இல்ல? கேட்கதான் செய்வ. நீ என்ன சொன்ன? பவரா? தம்பி, டேய் டேய், உன் பவரை ஃபியூஸ் புடுங்கி 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இப்போ இந்த நிமிஷம் இந்த மொத்த கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கும் நான் ஒருத்தன் தான் இன்சார்ஜ். எல்லா பவரும் எனக்கு மட்டும்தான். என்னடா பாக்குறீங்க? எல்லாரும் கும்பல் கூடி நிக்கிறாங்களே. இந்த அம்மா ஊருக்கு போய் கூத்தடிச்சிட்டு வந்தீங்கல்ல, மகேஷ் சாரையும் கூட கூட்டிக்கிட்டு போனீங்களே, அதுல கம்பெனியோட மானம் காத்துல போயிடுச்சு. தில்லை சார் இப்ப எல்லா பொறுப்பையும் மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துட்டாரு. இனிமே இங்க நான் வச்சது தாண்டா சட்டம். இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே வேலை நேரத்துல யாரும் பேசக்கூடாது. ஆம்பளை பொம்பளைங்க கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு நிக்க கூடாது. 9 மணினா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். நீங்க 5 பேரும் இத்தனை நாள் லீவ் போட்டு கூத்தடிச்சதுக்கு இனிமே டெய்லி 7 மணி வரைக்கும் இங்கதான் வேலை. மத்த எல்லாருக்கும் 6 மணி வரைக்கும் வேலை. சார் 5:30 மணி வரைக்கும் தானே சார் வேலை? இனிமே இந்த 5:30 மணிக்கு கிளம்புற கதையெல்லாம் கிடையாது. இந்த பர்மிஷன் கேக்குறது போர்க்கொடி தூக்குறதுன்னு யாராவது வால் ஆட்டினீங்க, அப்பப்ப சீட்டை கிழிச்சு வாழை ஒட்ட வெட்டிடுவேன். வந்தமா வேலைய பார்த்தமா கூலிய வாங்கினமான்னு போய்கிட்டே இருக்கணும். புரியுதா? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? எத்தனை நாள் நாங்க அர்ஜென்ட் ஆர்டர்னு ராத்திரி பகலா வேலை பார்த்துருக்கோம். எங்களுக்கு தேவைன்னா நாங்க ஒரு 4 நாள் லீவ் எடுக்க கூடாதா சார்? அதுக்கு எதுக்கு சார் நாங்க டெய்லியும் 1 மணி நேரம் ஓட்டி பார்க்கணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது சார். நீங்க மகேஷ் சாரை வந்து சொல்லுங்க, நாங்க அவர்கிட்டே பேசிக்கிறோம். மகேஷ் சார் வரணும் உனக்கு? இனிமே சும்மா அவர் கீழே வரவும் முடியாது. நீங்க யாரும் என் பர்மிஷன் இல்லாம மேல போகவும் முடியாது. நான் சொல்றத கேட்டு இங்க இருந்தா இருங்க, இல்ல இப்ப அடுத்து காலி பண்ணுங்க. சார் மகேஷ் சார் வந்து சொல்லட்டும் சார், நாங்க நம்புறோம். மகேஷ் இனிமே கீழே வர மாட்டாரு. கருணாகரன் சொல்றத கேட்டுதான் நீங்க எல்லாரும் இனிமே இங்க வேலை பார்க்கணும்.
இனிமே பழைய மாதிரி இவர் பேச்ச கேட்டு வேலை பார்த்தாதான் உங்களுக்கு இங்க வேலை. அன்பு, நீ மட்டும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நான் சொல்றதை தான் செய்யணும். தேவையில்லாம கேள்விலாம் கேட்கக்கூடாது. QCயை நீ செக் பண்ணியிருந்தாலும் ஹார்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். மற்றபடி ப்ரொடக்ஷன் விஷயம்லாம் கருணாகரன் சாரோட கண்ட்ரோலில் தான் நீங்கள் வேலை பார்க்கணும். என்ன சார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஸ்கெட்ச் போடுறீங்களா? மகேஷ் சார் தான் இந்த கம்பெனியோட MD. அவர் சொல்றபடி தான் நாங்கள் நடப்போம். நீங்க சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது. ஓ அப்படியா? அப்போ இன்னைக்கே உன் சீட்டை கிழிக்கிறேன், பார்க்குறியா? என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலாம் இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். கருணாகரன் சார், சொல்லுங்க சார். இன்னிலிருந்தே இவன் இங்கே வேலையில் இல்லை. லெட்டர் ரெடி பண்ணி HRக்கு அனுப்பிடுங்க. நான் சாங்ஷன் பண்ணிடுறேன். சரிங்க சார். சார் 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 அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறோம் சார். டேய் என்னடா உளற? டேய் நீ சும்மாடா. சாரி சார், சாரி சார், சாரி சார். ஏய், அந்த பயம் இருக்கட்டும். எல்லாருக்கும் கேட்டுச்சுல? போங்க போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க மேடம், வாங்க மேடம். சௌந்தர்யா, ரொம்ப வலிக்குதா? ஆமா, கருணாக காதலே கொத்திருச்சு. சரி சரி, சாப்பாடு நேரத்துல காதல் ஐஸ் வச்சா சரியாயிடும். இப்ப போ. வா. அன்பு, போங்க. கருணாகரன் மேடம், நீங்க எங்கிட்ட இருந்த நாள் உங்களுக்கு வந்துருச்சு. இனிமே உங்க கண்ட்ரோலை மீறி இங்க எதுவுமே நடக்காத மாதிரி பாத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மேடம், இனிமே இந்த கருணாகரனுடைய கண்ட்ரோலை மீறி இந்த கார்மெண்ட்ஸ்ல ஒரு அணு கூட அசையாது மேடம். நீங்க கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.